வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு உருளைக்கிழங்கு தொக்கு தாங்க. இந்த உருளைக்கிழங்கு தொக்கு வந்து நீங்க எல்லா சாதத்தோடயும் சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் அதுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் வெரைட்டி ரைஸ் செஞ்சீங்கன்னா அதுக்கும் நல்லாயிருக்கும். முக்கியமா உருளைக்கிழங்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க இதை எப்படி செஞ்சாலும் உருளைக்கிழங்கு எந்த டைப்பில் செஞ்சாலும் சாப்பிட்ருவீங்க. ஸோ இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு. அப்புறம் தக்காளி அதையும் இதே மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு நீங்கள் எத்தனை உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதையும் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வேண்டாம். இதை நல்லா தட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்தும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அடுத்து சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அடுத்து இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கேஸுன்றதுனால கண்டிப்பாக இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள். இதோட ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. மிளகாய்த்தூள் ரெசிபி வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா போதும், நம்ம எல்லாமே செஞ்சிடலாம். வெஜ் நான்வெஜ் அப்படின்னு எல்லா ரெசிபிக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைனா இதை வந்து அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து பக்கத்துலேயே நின்றுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.